அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் பிறக்கிற குழந்தை உள்ளமா, முடமா, ஊனா ஏன் பிறக்குது அது குறித்து திருமூலர் திருமந்திரத்தில் கூறுவதை பார்க்கலாம். பாய்கின்ற வாயு குறையிற் குரலாகும். பாய்கின்ற வாயு இலைக்கின் முடமாகும். பாய்கின்ற வாயு நடுப்படின் கூணாகும். பாய்கின்ற வாயு மாற்றுப்பிள்ளை பார்க்கிலே. இந்த பாடலின் பொருள் என்னவென்றால், உடல் உறவின் போது ஆணின் உடலிலிருந்து உயிரணுக்கள் வெளியேறும் நேரம் இருவரின் சுவாசமும் சரியான அளவில் இருந்தால் எந்த குறைபாடும் இராது. ஆனால் ஆணின் சுவாசம் தேவையான அளவை விட குறைந்து வெளிப்படுமானால் பிறக்கும் குழந்தை குள்ளமாக இருக்கும். சுவாசம் இடமின்றி வெளிப்படுமானால் பிறக்கும் குழந்தை முடமாகும். சுவாசத்தில் அளவு குறைந்தும் இடமின்றியும் வெளிப்பட்டால் பிறக்கும் குழந்தைக்கு கூன் விழும். இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. என்னுடைய அடுத்த பதிவுகளை பார்ப்பதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.